அல்லாத அல்லது புதிதாக சிங்கப்பூருக்கு வரும் இந்தியர்களுக்கும் சிங்கப்பூர் இந்தியர்களுக்கும் இடையிலான தொடர்புகளை வலுப்படுத்தும் வழிகளை கண்டறிய வேண்டும். திறம் வாய்ந்த பல இந்தியர்கள் சிங்கப்பூரில் பணியாற்றுவது நாட்டிற்கு பெரும் நன்மை என சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங் தெரிவித்தார். சிங்கப்பூரில் நகரமே நாடு என்றும் அதனால் நகரத்திற்குள் ஒன்றிணைவது அவசியம் என்றும் விழுமியங்கள் குறித்த புரிந்துணர்வு வேண்டும் என செய்தியாளர்களுக்கு அளித்த நேர்காணலின் போது பிரதமர் லீ வலியுறுத்தினார். இந்தியாவில் உள்ள ஒரு நகரம் போல சிங்கப்பூர் இல்லை என்ற லீ, சிங்கப்பூரின் பழக்க வழக்கங்கள், பல்லின சமுதாய தொடர்புகள் போன்றவற்றை அறிந்து தாராளமாக சிங்கப்பூருக்கு ஒரு விருந்தினராக வரலாம் என்றார். அதே நேரத்தில் வெளிநாட்டவர்கள் வருவதன் முக்கியத்துவத்தை அறிந்து அவர்களுக்கான வசதிகளையும் விருந்தோம்பலையும் சிங்கப்பூரர்கள் வழங்குவது முக்கியம். வெளிநாட்டவர்களின் வருகைக்கான காரணங்களை புரிய வைத்து அதை பற்றி எப்படி சிந்திக்கலாம் என்பதை சிங்கப்பூரர்களுக்கு போதிப்பதும் முக்கியம் என்றார் பிரதமர் லீ. அது ஒரு சவால் என்றும் சிங்கப்பூரர்கள் வெளிநாட்டவர்களின் வருகையை கவனிக்கிறார்கள். ஏன் என்றால் வருகை எண்ணிக்கை சிறிதன்று என்றாலும் அவர்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர்கள். எண்ணிக்கையை நிர்வகித்து அவர்களை வரவேற்க வேண்டும். இவ்வாறு அவர் கோரினார். மிண்டா எனும் இந்திய தொழில்நுட்ப கழகம், இந்திய மேலாண்மை கழகம் ஆகிய தலைசிறந்த பள்ளிகளில் சேர்வது அமெரிக்காவில் உள்ள மேசசூட்ஸ் தொழில்நுட்ப கழகம், ஸ்டான்ஃபோர்ட், ஹார்வர்ட் போன்றவற்றில் சேர்வது போன்றது என லீ குறிப்பிட்டார். இந்தியாவிற்கு வெளியே உள்ள நகரங்களில் சிங்கப்பூரில்தான் அதிகமான ஐஐடி, ஐஐஎம் பட்டதாரிகள் உள்ளனர் என்பதையும் சுட்டிக்காட்டினார். உலகதரத்தில் மேலோங்க திறமை வாய்ந்த ஊழியர்களை புத்தாக்கத்துடன் உருவாக்க வேண்டும் என்றும் சிங்கப்பூர் இந்திய சமூகம் நன்கு செயல்படுகிறது. சிங்கப்பூர் இந்தியர் மேம்பாட்டு சங்கத்தின் முயற்சிகளை குறிப்பிட்டு அங்குள்ள துடிப்பான பற்றுள்ள பலதரப்பட்ட தொண்டூழியர்களின் சிறப்பான ஈடுபாட்டையும் அவர் மெச்சினார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.